वलम्मा तवज्जह तिल्क़ा मदियन क़ाल असा रब्बी अन यहदियनी सवा अस्सबील वक़द वरदल ख़बरु अन सय्यिदिल बशर अन्नहु क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम मन कान फ़ी हाजति अख़ीहि कान अल्लाहु फ़ी हाजतिही औ कमा क़ाल अलैहिस्सलातु वत्तस्लीम। आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अल-अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த முபாரக்கான ஜும்மா பெருநாளிலே நாம் நிறைவேற்றுகிற இபாதத்துகள், நல்ல அமல்கள், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் கபூல் செய்து நம் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. இறை தூதர்கள், இறைநேச செல்வர்கள், சித்திகீன்கள், சாலிஹின்கள், சுஹதா, சுலஹா வரிசையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் சேர்த்து கொள்வானாக. உலகிலே வாழும் காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, சரீர சுகத்தோடு, ஈமான் சலாமத்தோடு நாமும் நம்முடைய குடும்பத்தினர், உற்றார், உம்மத்தார் அத்தனை பேரும் வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து பிரிகிற போது உண்மை மூமின்களாக, சத்திய விசுவாசிகளாக நாம் அல்லாஹ்வை சென்று அடைகிற அரும்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அளித்த அருள்புரிவானாக. நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய நிறுவனங்களிலே, ஸ்தாபனங்களிலே, தொழில்துறையிலே எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன் நிறைந்த ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தந்தல்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெரன்புக்குரிய பெரியோர்களே, முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட சோதனைகள் நடைபெற்றவாறு இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திற்கும் பிற சமுதாயங்களுக்கும் பல்வேறுபட்ட துன்பங்கள், துயர்கள், இடர்கள் நேர்ந்தவாறு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நாம் நம்முடைய ஈமானை சுய பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் நல்ல மூமின்களாக, நல்ல முஸ்லீம்களாக இவ்வுலகிலே வாழ்ந்து, நல்ல மனிதர்களாக வாழ்ந்து இந்த உலகிலிருந்து நாம் விடைபெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிற மக்களுக்கு ஏற்படுகிற அந்த சோதனைகள், துன்பங்கள், பலா முசீபத்துகள் நமக்கும் ஏற்பட்டுடாதவாறு நாம் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ செய்ய வேண்டியிருக்கிறது, பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தல்வானாக. ஹைர ஹயாத் ஹைர மமாத், நல்ல வாழ்க்கையையும் நல்ல மரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம், கேரளாவிலே, வயநாட்டிலே மிகப்பெரிய அளவுக்கு தேசிய பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு மேலே இது போன்ற சம்பவங்களே நிகழ்ந்திராத அளவுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பேரிடர் அங்கே நடைபெற்றிருப்பதை பார்த்து நாம் எல்லோருமே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆழ்ந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேதனையும் சோதனையும் அவர்களுக்கானது மட்டுமல்ல, நம் எல்லோருக்குமானதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்த்துவதே இன்றைய ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நம்மால் என்ன பண்ண முடியும், அம்மக்களுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன, அதைத்தான் இப்போது நாம் சோதிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் நாம் துஆ செய்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் கரமேந்துகிறோம், யா அல்லாஹ் அங்கே நடைபெறுகிற அந்த மீட்பு பணியை வெற்றிக்குரியதாக ஆக்குவாயாக. யாரெல்லாம் மண்ணுக்குள் மறைந்திருக்கிறார்களோ, புதையுண்டிருக்கிறார்களோ,
அவர்களை ஹயாத்தாக நீ வெளிவரச் செய்வாயாக. இறந்துவிட்டவர்களுடைய ஆன்மாவை நீ சாந்தமடைய செய்வாயாக என்று நாம் துவா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நாம் துவா கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை, விமோச்சனத்தை தந்தல்வாயாக என்று. மறுபக்கம் அன்பான பெருமக்களே, நம்மால் அவர்களுக்கு என்ன பங்களிப்பு செய்ய முடியும்? நம்முடைய சகோதரர்கள் உம்மத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தார்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது? குர்ஆனிலே பல இடங்களிலே இதற்கான வழிகாட்டுதல்கள் நிரம்ப இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் மாநகரம் வருகிறார்கள். அங்கே ஓரிடத்தில் பார்க்கிறார்கள், மக்கள் தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிணற்றிலிருந்து 2 பெண்கள் மட்டும் தனியாக ஒதுங்கி நிற்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே காணப்படுகின்ற சம்பவம். அந்த 2 பெண்களுக்கும் தண்ணீர் தேவை. தண்ணீர் பாத்திரங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண் மக்கள் அவர்கள் அங்கே குழுமி இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியிலே சென்று அவர்களால் தண்ணீர் எடுக்க முடியவில்லை. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பெண்மணிகளுக்கும் உதவி செய்கிறார்கள். மிகப்பெரிய பாறங்களை உருட்டி அதன் அடியிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து அந்த பெண்மணிகளுக்கு கொடுத்து உதவுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டும் காணாதிருக்கவில்லை. இவர்கள் ஒரு பக்கமாக நிற்கிறார்கள். இவர்களுக்கு நீராதாரம், தண்ணீர் ஆதாரம் தேவைப்படுகிறது. ஆனால் தவித்து நிற்கிறார்கள், பரிதவித்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு நாம் உதவ வேண்டுமே, உதவுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்துக்களை, மர்தபாக்களை உயர்த்துகிறான். அதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் அப்படியே தொடர்கிறது. அவர்கள் ஒரு துஆவும் ஓதுகிறார்கள். ரப்பில் லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். யா அல்லாஹ், எனக்கு உன் பக்கம் இருந்து நிறைய ஹைர்கள் தேவை, நலவுகள் தேவை. அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். இதைத்தான் நாமும் கேட்க வேண்டும், அவ்வப்போது நாம் கேட்க வேண்டும். ரப்பில் லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் துஆ கேட்கிறார்கள். அதற்கு பின்பு அந்த 2 பெண்மணிகளுடைய தந்தையார் நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேர் உதவி கிடைக்கிறது. அதற்கு பின்னால் அவர்கள் பொருளாதாரத்தில் வளம் பெறுகிறார்கள், மனம் முடிக்கிறார்கள், நபி என்கின்ற அந்த பட்டத்தை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியசாலியாக அவர்கள் உருவெடுக்கிறார்கள் என்பது குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு. இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டும் காணாதிருக்கவில்லை. அவர்களுக்கு உதவுவதற்கு முன் வருகிறார்கள். அந்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பதிந்திருப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய சமுதாயத்தினர் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கிற போது, துன்பப்படுகிற போது நம்மால் என்ன உதவி செய்ய முடியும், அவர்களுக்கு கரம் கொடுக்க முடியும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வரலாற்றை இறைமறையிலே, திருமறையிலே பதிவு செய்திருக்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் நிறைய இருக்கிறது, பரவலாக இருக்கிறது. சுருக்கமான ஒரு நபிமொழி, மன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி கானல்லாஹு ஃபி ஹாஜத்தி. ஒருவர் தம்முடைய சகோதரருடைய தேவையை நிறைவேற்றினார் என்றால் அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி கானல்லாஹு ஃபி ஹாஜத்தி. அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டான் என்றால் கவலைக்கு என்ன வேலை இருக்கிறது? அவனே பொறுப்படுத்திக் கொள்கிறானே. இப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நம்முடைய சகோதரர்களுக்கு, பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் கடந்த காலத்தில் நடைபெற்ற பல்வேறுபட்ட வரலாறுகளை நாம் பார்க்கிறோம், கிஸ்ஸாக்களை பார்க்கிறோம். அதன் மூலமாக கிடைக்கின்ற படிப்பினைகளை நாம் பெறுகிறோம். புனித மதீனா, இஸ்லாமிய பெரும் குடிமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புனித மக்கா டு மதீனா ஹிஜ்ரத் செய்து வந்த அன்சாரி சஹாபாக்களும் முஹாஜிரி சஹாபாக்களும் இருக்கிறார்கள், அன்சாரி சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அங்கே தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது. தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது. தானத்தில் சிறந்த தானம் தண்ணீர் தானம் என்று தமிழிலே கூறுவார்கள்.
பீர ரூமா என்று ஒரு அழகிய கிணறு இருக்கிறது. இன்றைக்கும் ஹாஜிகள், மூத்தமீர்கள் புனித மக்கா மதீனா பயணப்படுகின்ற வேளையிலே அந்த பீர ரூமா என்கிற அந்த கிணறு 1400 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தரிசித்து விட்டு வருகிறார்கள். அந்த கிணற்றுக்கு பின்னே ஒரு உன்னதமான வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை அங்கே சென்று நினைவு கூறுகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் அந்த பீர ரூமா என்கின்ற அந்த கிணறு ஒரு யகூதிக்கு, ஒரு யூதருக்கு சொந்தமானதாக இருந்தது. முஸ்லிம்கள் அதிலே சென்று அந்த கிணற்று நீர் இருக்கிறதே மிகவும் சுவையான நீர், இனிமையான நீர். தண்ணீர் எடுக்க முடியவில்லை. காரணம், அது ஒரு யகூதியின் கிணறு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்தார்கள், யார் அந்த கிணற்றை விலை கொடுத்து வாங்குவது? விலை கொடுத்து வாங்கி மக்களுக்காக யார் அதை தானம் செய்வது, வக்ஃப் செய்வது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கான பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். யகூதி இடத்திலே சென்று விலை பேசுகிறார்கள். அவர் முதலில் ஏற்கவில்லை, அதற்கு பின்பு ஏற்கிறார். ஆனால் அதற்கான விலையை அதிகரிக்கிறார். நடைமுறையிலே உள்ள விலையை விட அதிகமான விலை கேட்கிறார். 12,000 திர்ஹம்ஸ் கேட்கிறார். இதற்கு மத்தியில் ஒரு கண்டிஷனும் விதிக்கிறார். ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. ஒரு நாள் நீங்கள் அதிலே தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் மறுநாள் அது எனக்கு சொந்தம், அந்த கிணறு எனக்கு சொந்தம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நீங்கள் அந்த கிணற்றை பயன்படுத்த முடியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த ஒரு நாளிலே ஊறுகின்ற தண்ணீர், மிகவும் அதிகப்படியான முறையில் தண்ணீர் ஊறுகிறது. அன்றைய தினம் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதோரும் அத்தனை பேரும் தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்கிறார்கள். இலவசமாகவே அவர்கள் வழங்குகிறார்கள். காரணம், அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை வக்ஃப் செய்து விட்டார்கள். அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான ஒரு சம்பவம். மறுநாள் அந்த யகூதி என்ன செய்வார்? தண்ணீரை விற்பார். காசு கொடுத்து, காசு பெற்றுக்கொண்டு விற்பார். அப்படி விற்கிற போது மக்கள் வாங்க தயாராக இல்லை. காரணம், அந்த ஒரு நாளிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இலவசமாக அந்த தண்ணீரை பகிர்கிற போது, தானம் செய்கிற போது எல்லோரும் தண்ணீர் எடுத்துக்கொள்வார்கள். எனவே விற்பனையாகவில்லை. கடைசியிலே யகூதியினுடைய திட்டம் நிறைவேறாத ஒரு நிலையில் தான் அன்பான பெருமக்களே, அந்த இன்னொரு நாளுடைய உரிமையையும் தாமே முன்வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார் யகூதி. சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அருமை பெருமக்களே, சகோதரர்களே. அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய விலை கொடுத்து உஸ்மான கனி, இன்றைக்கும் உஸ்மான கனி என்று நாம் கூறுகிறோம், ரலியல்லாஹு அன்ஹு. 4 குலஃபாக்களிலே 3ஆம் கலீஃபாவாக திகழ்கிற உஸ்மான கனி, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 புத்திரிகளை, 2 பெண் மக்களை ஒருவருக்கு பின் ஒருவராக மனம் முடித்தவர்கள் அவர்கள். அதன் காரணமாக துன்னூரை, 2 பிரகாசம் உடையவர்கள், ஜோதி உடையவர்கள் என்ற அவர்களுக்கு புனை பெயர் உருவாகலாயிற்று. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அந்த தானத்தை பாருங்கள். அந்த வரலாற்றை இன்றைக்கும் நாம் நினைவு கூறும். மக்களுக்கு ஏதாவது உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மிடத்தில் எந்த அளவுக்கு பணம் இருக்கிறதோ, செல்வம் இருக்கிறதோ, நம்முடைய சக்திக்கு ஏற்ப இந்த உலகத்தில் யார் துன்பப்படுகிறார்களோ, துயரப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்மால் ஆன உதவி என்ன? இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், புனித மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள், அங்கே மினா, அரஃபாத், முஸ்தலிஃபா இந்த ஏரியாவிலே ஒரு கால்வாயை பார்ப்பார்கள். நகர சுபைதா என்று அந்த கால்வாய்க்கான பேர், நகர சுபைதா. அன்றைய காலகட்டத்தில் பகதாத் ஹலீஃபாவாக ஹாரூன் ரஷீத் பாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், அவர்கள் ஒரு நீதமான பேரரசர் இருக்கிறார்கள். அவருடைய அருமை துணைவிதான் சுபைதா. நாம் சுபைதா என்று பெயர் சூட்டுகின்றோமே, அது யாருடைய பெயர் என்று கேட்டால் ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய துணைவி, அவருடைய ஜவுஜத். மக்காவிலே கடுமையான தண்ணீர் பஞ்சத்திற்கு மத்தியிலே அருமை பெருமக்களே, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிகப்பெரிய ஒரு கால்வாயை வெட்டி தருகிறார்கள். எப்போதுமே அதிலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற முறையிலே கால்வாய் வெட்டி தருகிறார்கள். கிட்டத்தட்ட 10 மைல் தூரம் தம்முடைய சொந்த பணத்தை செலவு செய்து வெட்டி தந்ததன் பேரிலே, கால்வாய் வகுத்து தந்ததன் பேரிலே மக்கா மக்களுடைய
அந்த தண்ணீர் கஷ்டம் தீர்ந்து விட்டது. இன்றைக்கும் கூட எவ்வளவோ காலம் ஆகிவிட்டது, பல நூற்றாண்டுகள் நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது. அந்த கால்வாயினுடைய அடையாளம் இருக்கிறது. மக்கா மக்கள் பார்க்கிறார்கள், அங்கே நகர சுபைதா என்கின்ற அந்த பெயர் அங்கே பொறிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறார்கள். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள், இதெல்லாம் நாம் சொல்லுகின்ற சில உதாரணங்கள் தான். இது போன்ற எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. நம்மால் என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன கஷ்டமோ நம்மால் என்ன பண்ண முடியும்? பொதுவாக அன்பான பெருமக்களை, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது, உயர்ந்த எண்ணம் இருக்கிறது. தக்க தருணங்களிலே இந்த மக்கள் நமக்கு உதவி பண்ணுவார்கள். இடர்கள் போது, பேரிடர்கள் போது, இது போன்ற இயற்கை சீற்றங்கள் போது முஸ்லிம்கள் தாமே முன்வந்து எந்த ஒரு பெருமையும் பாராமல் உதவி செய்யக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் அன்பான பெருமக்களே இந்திய மக்களுக்கு இருக்கிறது. அதை நாம் இங்கே விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உதவி செய்யக்கூடியவருடைய பேர்களையே தங்களுடைய பிள்ளைகளுக்கு சூட்டுகின்ற அளவுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்முடைய பேர்களையே சூட்டுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது. இன்றைக்கும் கூட அன்பான பெருமக்களே, வயநாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், அங்கே கேரளாவிலே இருக்கக்கூடிய அந்த வாலியண்டர்ஸுகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மீட்பு குழுவினர்கள் எந்த அளவுக்கு உதவியில் ஈடுபடுகிறார்களோ அதற்கு சமமான முறையில் நம்முடைய தமிழகத்திலிருந்து நம்முடைய முஸ்லீம் இளைஞர்கள் சென்றிருக்கிறார்கள், சமமான முறையில் சென்றிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பன்னூற்றுக்கணக்கான பேர் அங்கே சென்று, இன்றைக்கு வயநாட்டின் நிலை என்ன, மிகவும் பரிதாபகரமான நிலை. அங்கே உள்ளே செல்வதே மிகச் சிரமமாக இருக்கிறது. பாலங்கள் எல்லாம் தகர்ந்து விட்டன, கால் பதிக்க முடியவில்லை. இன்னும் இயல்பு நிலைமை ஏற்படவும் இல்லை. இதற்கு மத்தியிலே அவர்கள் உள்ளே சென்று நம்முடைய மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்களை என்றால் இஸ்லாமிய மக்களை மட்டுமல்ல, எல்லா மக்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே முஸ்லிம்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, முஸ்லீம் அல்லாத நம்முடைய இந்து நண்பர்கள் மற்றும் கிறிஸ்டின்கள் நிறைய இருக்கிறார்கள். எல்லோரும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் காணொளியிலே கண்டிருக்கலாம், அவர்கள் மண்ணை பறிக்கிறார்கள். குவியல் குவியலாக இருக்கிறது, அம்பாரமாக இருக்கிறது. அந்த மண்ணை பறிக்க உள்ளே இருந்து மக்கள் வெளியே வருகிறார்கள். ஏதோ குகைக்குள் இருந்து வருவது போன்று வருகிறார்கள். இன்றைக்கும் மக்கள் மண்ணுக்கு உள்ளே இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய வேதனை அன்பான பெருமக்களே! அந்த பிரேதங்களை பரிசோதனை செய்யக்கூடியவர்கள் மிகவும் வேதனையினுடைய விளிம்புக்கே சென்று பேசுகிறார்கள். எங்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்களுடைய கைகளெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்குகிறது. பெரியவர்கள் சிறியவர்கள் எப்படி நாம் அவர்களை பிரேத பரிசோதனை செய்வது? நீண்ட நெடிய காலமாக எத்தனையோ பிரேதங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் வயநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பிரேதங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள், குழந்தைகள், இவற்றையெல்லாம் இது போன்ற ஒரு துன்பம், துயரம் இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு ஏற்படவே கூடாது என்று பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த மருத்துவர்கள். இன்றைக்கு நாம் இன்றைய பத்திரிகையில் நாம் அதை படித்திருப்போம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நிலையில்தான் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாக்கள் சபை சார்பிலே ஒரு அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்மால் இயன்ற உதவிகள், ஒத்துழைப்புகள் என்ன செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். தமிழக மக்கள், நம்முடைய இந்திய ஒன்றிய அரசு உதவி செய்யும், தமிழக அரசு உதவி செய்யும். பல பகுதிகளிலிருந்து, பல பிரதேசங்களிலிருந்து அந்த மக்களுக்கு உதவிகள் வரும், சிந்தித்தும் சந்தேகமில்லை. அமீரகத்திலிருந்து, ஏனைய அரபு நாடுகளிலிருந்தெல்லாம் வரும். ஆனால் நாம் தமிழக மக்கள் என்றைக்குமே உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்கள், எஹசான் செய்யக்கூடியவர்கள், வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள். டில்லி கலவரத்தின் போது மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் நம்முடைய ஜமாத் சார்பிலே ஒரு வசூல் ஏற்படுத்தப்பட்டு தகுதியானவர்களிடத்தில் அது ஒப்படைக்கப்படுகிறது. அது உரியவர்களுடைய கரங்களுக்கு அது சேருகின்ற முறையில் இன்றைக்கும் நாம்
வசூல் செய்து உடனே நாம் அவரிடத்தில் ஒப்படைத்து விடப் போவதில்லை. காரணம், மீட்பு பணி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிவாரண பணி இனிமேல் தான் நடைபெறும். பின்பு அம்மக்கள் ஒருங்கு சேகரிக்கப்பட்டு ஒரு முகாமிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுடைய அந்த வாழ்வாதாரங்கள் வளப்படுத்த தேவையான உதவிகள் இனிமேல் தான் நடைபெறும். அந்த காலகட்டங்களிலே யார் மூலமாக அந்த உதவியை நாம் அவர்களை சென்றடைய செய்ய முடியுமோ அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த ஜமாத் உலமாவுடைய அறிக்கையை நாம் மதித்து நம்மால் இயன்ற ஒரு உதவி நிச்சயமாக செய்ய வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இது போன்ற அந்த உதவிகளுக்கு நமக்கு கிடைக்கிற ஈருலக பலன் என்ன, நன்மைகள் என்ன, பாக்கியங்கள் என்ன என்பதை பல தடவைகள் விவரித்து பேசியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் மஷாஃபி ஹாஜத்தி அஹீஹி அல் முஸ்லிம் அதல்லஹுல்லாஹு பி ஹம்சத்தி வஸபஈன அல்ஃபி மலக். தம்முடைய சகோதரர் அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒருவர் முயற்சி எடுத்துக்கொண்டார் என்றால் கிட்டத்தட்ட 75,000 மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்தவாறு இருக்கிறார்கள். அவர் உதவி செய்து முடிக்கின்ற வரை இறைவனுடைய அந்த கிருபையிலேயே அவர் மூழ்கி திளைத்து கொண்டிருப்பார். பின்பு கடைசியாக ஒரு ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மை கூட அவருக்கு கிடைக்கும். அதே மனநிலைமையில் இருந்து கொண்டு உதவி செய்கிறது. இதெல்லாம் தெளிவான ஹதீஸ். தபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு ஹஜ்ஜு உம்ரா செய்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது? சக்தி பெற்றவர்கள் செல்கிறார்கள், வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் செல்லுகிறார்கள். வாய்ப்பு பெறாதவர்கள் என்ன செய்வார்கள்? அதற்கான வழிகளை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏற்படுத்தி நீங்கள் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு ஹஜ்ஜு உம்ரா அந்த பாக்கியத்தை பெறுகிற வாய்ப்பு. நம்மால் இயன்ற உதவிகள் என்ன, அந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, பல முறை நாம் எடுத்துரைத்திருக்கிற ஒரு ஹதீஸ், மூமின்கள் தங்களுக்கு மத்தியிலே நட்பு பாராட்டிக் கொள்கிறார்களே, பாசம் பற்றுதல் பாராட்டிக் கொள்கிறார்களே, இதற்கான உதாரணம் என்னவென்று கேட்டால், இப்படி கஷ்ட நஷ்டங்களின் போது ஒரே உடம்பை போன்று அந்த மூமின்கள் இருக்கிறார்கள். உடம்பின் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு சரி வருவதற்கு உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒத்துழைப்பதை நாம் பார்க்கிறோமே, அதே போன்றுதான் மூமின்கள் ஒரே உடம்பை போன்றவர்கள். அவர்களை யார் பாதிக்கப்பட்டாலும் அத்தனை பேரும் உதவ வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு அழகிய உதாரணத்தை காண்பித்து நமக்கு பேசியிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இது போன்ற காட்சிகளை நாம் கண்டுவிட்டு நாம் வேதனைப்பட்டால் மட்டும் போதாது, பரிதாபப்பட்டால் மட்டும் போதாது, துக்கப்பட்டால் மட்டும் போதாது. நம்மால் என்ன செய்ய முடியும்? இந்த அறிவிக்கை வந்தவுடனே நம்முடைய அன்பு நண்பர் மூலமாக ஒரு 8,000 ரூபாய் பணம் வந்துவிட்டது. முதல் கட்டமாக அந்த பணம் தான் இப்போது உண்டியலிலே செலுத்தப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மலேசியாவிலிருந்து ஒரு மௌலவி, ஹஜ்ரத் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜை கேட்டோம், ஒரு 5,000 ரூபாய் நான் தருகிறேன், அதையும் நீங்கள் நம்முடைய ஜமாத் நிர்வாகத்திடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று அவர் ஃபோன் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இதுதான் முஸ்லிம் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். இது போன்ற அந்த பெருந்தன்மையை, தயாளத்தன்மையை தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு போதித்தவாறு இருக்கிறது. நாம் சாலை ஓரமாக அமர்ந்திருந்தாலும் கூட, தரீக்கிலே சாலை ஓரமாக அமர்ந்திருந்தாலும் கூட அமரக்கூடாது என்று மட்டும் நாம் நம்முடைய இருப்பிடங்கள் இருக்க வேண்டும். தேவைக்குத்தான் நாம் பஜாருக்கு செல்வோம். அப்படி அமர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வழிகாண்பித்தார்கள், ஃபஹுது அஸ்ஸபீல். மக்களுக்கு நீங்கள் ரூட்டு காண்பீங்கள். யாராவது ரூட்டு தெரியாதவர் ரூட் கேட்டார் என்றால் ரூட்டை காண்பீங்கள். ஒரு ருத்து சலாம், சலாம் உரைத்தால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், உங்களுக்கு கடமை. அது மட்டுமன்றி வகீசு அல் மதுலும், அங்கு யாராவது பாதிக்கப்பட்டார், அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உணர்த்தியவாறு இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு நீண்ட ஹதீஸ், தெளிவான ஹதீஸ் வருகிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் தினமும் தர்மம் செய்ய வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ஒரு சுபுஹ் பயானிலே நண்பர்கள் திகைத்தார்கள், எல்லோரும் எப்படி தர்மம் செய்ய முடியும்? தர்மம் செய்ய சக்தி பெற்றவர்கள் தானே தர்மம் செய்ய முடியும். தர்மம் செய்ய எதுவும் இல்லாவிட்டால் என்ன செய்வது? என்ன செய்வது? உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். உழைத்து பாடுபட்டு நீங்கள் உங்களுக்கும் செலவழிக்க வேண்டும், பிறருக்கும் தர வேண்டும் என்று சொன்னார்கள். என்னால் தர்மம் செய்ய விடலையே, மற்றவர்கள் சதக்கா செய்வது போன்று, ஹதியா செய்வது போன்று என்னால் முடியவில்லை என்று நினைக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு உடல் வலிமையை தந்திருக்கிறானே, சிந்தனை திறனை தந்திருக்கிறானே,
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். ஊக்கப்படுத்துகிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். பிறர் தர்மம் செய்வதை பார்த்து மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் தர்மம் செய்வதற்கு உங்களால் என்ன முடியுமோ முயற்சியில் ஈடுபடுங்கள். சரி, அதுவும் முடியவில்லை, உடம்பில் ஏதாவது பிரச்சனையா என்றால் தேவையுள்ளவர்களுக்கு உங்களால் உடம்பால் ஏதாவது ஒத்துழைப்பு செய்யுங்கள், உங்களுடைய கரங்களால் ஏதாவது ஒத்துழைப்பு செய்யுங்கள். அதுவும் முடியாவிட்டால் நல்லதை ஏவி தீயதை நீங்கள் தடுத்து கொண்டிருங்கள். அதுவும் முடியாவிட்டால் நீங்கள் நல்லது செய்கின்ற போது நன்மைகளை ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருங்கள், உபத்திரவம் செய்யாமல் இருங்கள் என்றார்கள் பெருமானார். விமர்சனம் செய்யாமல் இருங்கள். இப்போ இல்லம் எஃபால் காலஃப யும்சிக் அனி ஷர்ரி, யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். தீங்கு செய்யாமல் இருப்பதே ஒரு தர்மம் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம். ஊரிலே ஏதாவது நன்மைகள் நடைபெறுமானால் அந்த நன்மைகளுக்கு நீங்கள் ஊக்கமும் தாருங்கள், ஒத்துழைப்பு தாருங்கள். அது இந்த நன்மைகள் தடைபடுவதற்கு காரணமாக நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் ஒத்துழைப்பு தந்தாலே போதும், அதுவும் தர்மம் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயங்கரமான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது, 1/1 நிலச்சரிவு. அன்பான பெருமக்களே, அந்த பகுதி இருக்கிறதே, ஏரியா இருக்கிறதே, வயநாடு இருக்கிறதே கேரளாவில், அது டூரிஸ்ட் ஏரியா. அங்கே மக்கள் படைப்படையாக செல்லக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் என்ன நிலைமை என்று கேட்டால், அங்கே நிறைய மரங்கள் வெட்டப்பட்டு கட்டடங்கள் உருவாகிவிட்டதன் பேரில் அது ஒரு காரணமாக காட்டப்படுகிறது. அதற்கு மேல் அல்லாஹுடைய ஒரு நாட்டம் என்னவோ அதன் காரணமாக நிலச்சரிவு. இதை வைத்து நமக்கு உலமாக்கள் செய்கின்ற உபதேசம் என்ன? என்றைக்குமே நாம் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய தோட்டங்கள் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மரங்களை வெட்டக்கூடாது. நிலச்சரிவு ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. மரம் இருக்கிறதே, அதனுடைய வேர்கள் இருக்கிறதே, அந்த பூமியை ஸ்திரமாக வைத்திருக்கும், அந்த பூமியை பிடிப்போடு வைத்திருக்கும். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கூட காரணம் மரத்திற்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நாம் தந்திருக்கிறான். சில சந்தர்ப்பங்களில் நாமே சில தப்புக்களை செய்துவிட்டு அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்கிற போது, நாமே சில தப்புக்களை செய்துவிட்டு சில விளைவுகள் நாம் சந்திக்கிற போது அல்லாஹ்வை காரணம் காட்டு, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று கூறுகிறோம். தப்பு செய்தது நாம். குரானிலே அல்லாஹ் பேசுகிறோம், வமா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கசபத்தை ஐதீக்கும் என்கிறான். உங்கள் கரங்கள் விளைவித்தவை தான் அதனுடைய விளைவுகளை நீங்கள் காண்கிறீர்கள் என்று. தப்பு நம் பேரில் இருக்கக்கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை உம்மு பஷீர் அல் அன்சாரிங்கிற பெண்மணியுடைய வீட்டுக்கு சென்றபோது அங்கே ஒரு மரக்கன்று நட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். இது யார் நட்டினா? ஒரு நண்பர் நட்டினார். உடனே அவர்கள் ஒரு நல்ல சுப செய்தி சொன்னார்கள். ஒரு மரக்கன்று நட்டினால் அல்லது ஒரு பயிர் விளைவித்தால், விவசாயம் செய்தால், அதன் மூலமாக யார் அதை உண்டாலும் புசித்தாலும், யார் உண்டாலும், அது மனிதனாக இருக்கலாம் அல்லது வேறு உயிரினமாக ஜீவராசியாக இருக்கலாம், யார் உண்டாலும் சரி, அது அவருக்கு சதக்காவுடைய நன்மை தரும் என்று சொன்னார்கள். நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள்? வீட்டில் தோட்டத்தில் விவசாயம் செய்தார்கள் என்றால் வீடுகளிலே அவர்கள் மரங்கள் நட்டி அதன் மூலமாக காய்கறிகள் பறித்தார்கள் என்றால் முதற்கட்டமாக சதக்கா செய்து விடுவார்கள். அதற்கு பின்புதான் அதை பயன்படுத்துவார்கள். இன்றைக்கும் அது நிலைமை தொடர்வதை பார்க்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயோ தோட்டங்களிலேயோ மரக்கன்றுகள் நட்டு அதன் மூலமாக யார் அதை புசித்தாலும் அது உங்களுக்கு தர்மமாக ஆகிறது என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த மரக்கன்றுகள் மூலமாக நம்முடைய வீட்டுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய தோட்டத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தான் அன்பான பெருமக்கள், இதையே நாம் முதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாம் பேச்சினுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று கேட்டால், எனவே வயநாட்டு மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வரலாறு காணாத வகையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் அவர்களுக்காக துவா செய்கின்றோம். யா அல்லாஹ், அவர்களுக்கு மனசாந்தியை தந்தல்வாயாக. மண்ணுக்குள் புதையின்றிருக்கக்கூடிய அந்த மக்களை யா அல்லாஹ் நீ காப்பாற்றுவாயாக. மீண்டு அவர்கள் பழைய வாழ்க்கை, முன்னுதாரணமான நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு வகையை ஏற்படுத்துவாயாக. ஒரு இமாம் அங்கே இறந்திருக்கிறார். அந்த இமாம் முதல் நாள் அறிவிப்பு செய்கிறார், பெருமழை பெய்து கொண்டிருக்கிறது, நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று. அவர் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பதே தெரியவில்லை 2 நாட்களாக. பின்பு அவருடைய பிரேதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த இமாமுடைய பிரேதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, மக்களுக்கு வழிகாட்டியவர். ஆனால் அல்லாஹ்வுடைய சோதனை, ஒரு சோதனை என்று வந்தால் எல்லோருமே அந்த சோதனையில் அகப்பட வேண்டிய நிலைதானே ஏற்படுகிறது. அது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு நாம் அவர்களுக்கு நாம் துஆ செய்வதோடு, நம்முடைய ஜமாத் சார்பிலே நம்மளால் இயன்ற அந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதற்காக அந்த உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட அமைப்புகள் அதற்காக சில நிவாரண ஏற்பாடுகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஒரு ஜமாத் சார்பாக நாம் உதவி செய்கிற போது அது ஒரு நல்ல தொகையாக இருக்கிற போது அந்த தொகை அது முழுமையாக அந்த மக்களுக்கு பயன்படும் என்கின்ற அடிப்படையில் எல்லா மக்களும் இணைந்து அந்த தொகையை நாம் சேகரிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இவ்வாரம் சரி, அடுத்த வாரம் சரி, சேகரித்து உடனடியாக நாம் அதை கொடுக்க போவதில்லை. அரசாங்கம் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டம் கனிந்து வருகிற போது எப்போது அவர்களுக்கு அந்த பணம் முக்கிய தேவையாக இருக்கிறதோ நாம் அங்கே கேரள மக்கள், உலமாக்கள் அவர்களிடத்தில் நாம் கடந்து கொண்டு அந்த உதவிகள் முறையாக அவர்களுக்கு கரங்கள் சென்று சேர்வதற்குண்டான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நாம் செய்கின்ற நன்மைகளை, அறங்களை, தான தருமங்களை அல்லாஹ் கபூல் செய்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும், ஊரார், சுற்றார், உம்மத்தார் அத்தனை பேருக்கும் தன்னுடைய முழுமையான பாதுகாப்பை தந்தருவானாக என்கிற பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.